மை இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு, அதிரடியான ஒரு எச்சரிக்கை. காஞ்சிபுரத்தில் நடந்த தாவேக்காவுடைய நிகழ்ச்சியில் ஆனந்த் அவர்கள் அதிரடியான பல விஷயங்களை அந்த மேடையில் சொல்லியிருக்கிறார். பல்வேறு கட்சியிலிருந்து நம்ம கட்சிக்கு இணைகிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட மற்ற கட்சியிலிருந்து வந்து நம்ம கட்சியில் இணைகிறாங்க, அன்போடு வரவேற்கிறோம், அவர்களை அன்போடு அரவணைக்கிறோம். அதே நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு தளபதிக்கு யாரெல்லாம் உண்மையாக உழைத்திருக்கிறார்களோ, கடுமையாக களத்தில் உழைத்திருக்கிறார்களோ, சைக்கிளில் போய் நடந்து போய் கொடியேற்றி வால் போஸ்டர் ஒட்டி யாரெல்லாம் கடுமையாக உழைத்தார்களோ அவர்களுக்குத்தான் பொறுப்பு வழங்கப்படும், அவர்களுக்குத்தான் கட்சியில் பொறுப்பு வழங்கப்படும். மற்ற கட்சியிலிருந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைகின்றவர்களை அன்போடு அரவணைப்போம், அவர்களுக்கு உற்ற துணையாக நாங்கள் இருப்போம், அவர்களுக்கு நாங்கள் வந்து சரியான இடத்தை கொண்டு போவதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் அரவணைப்போடு இருப்போம். ஆனால் உண்மையாக உழைத்தவர்கள், இதற்கு முன்பாக கடுமையாக உழைத்தவர்கள், கட்சி கொடியை ஏற்றி போஸ்டர் ஒட்டி யாரெல்லாம் உழைச்சிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு பல கண்டிஷன்களை போட்டு பேசியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பல தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்தாலும் ஒரு அதிருப்தி தான். ஏன்னா பல கட்சியிலேருந்து வரக்கூடிய உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் விரும்பி மற்ற கட்சியிலேருந்து வராங்க. இந்த கட்சிக்கு வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம கட்சியில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா நம்ம ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். கட்சியில் வந்து சாதாரணமாக தொண்டனாக இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு பொறுப்பில் இருக்கணும்னு எல்லாரும் விரும்புவது சகஜம் தான். அதே நேரத்தில் எல்லாருக்கும் பொறுப்பு வழங்கப்படுமா அப்படின்னா வழங்கப்பட முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து தளபதியார் என்ன நினைக்கிறாரோ அதை தாங்க நாங்கள் சொல்கிறேன், நான் வந்து என் சொந்த கருத்தை சொல்லலைங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, மற்ற கட்சியிலேருந்து யாருன்னா வாங்க, எங்கள் கட்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம், அவர்களை நாங்கள் அரவணைக்கிறோம், எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். ஆனால் எங்கள் கட்சியில் காலங்காலமான எப்போன்னு தெரியல அவர் சொல்கிறது, முன்னாடியிலேருந்து யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ, சைக்கிளில் போய் நடந்து போய் யாரெல்லாம் கொடியேற்றி போஸ்ட் ஒட்டி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறதுனால சில வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வி எழும்புது. நம்ம வந்து பல கட்சியிலேருந்து விலகி இங்கே வரோம், இந்த கட்சிக்கு வருவதற்கே காரணம் வந்து தளபதியை நம்பி தான் தமிழக வெற்றி கழகம் அடுத்து 26 பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த போது இந்த கட்சியில் போய் நம்ம இணைந்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும், பொறுப்பு கொடுப்பாங்க நம்பி தான் நாங்கள் வரோம், எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு எடுத்த அடுப்பிலேயே பேசுகிறாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இது எப்படி அப்படின்னு வரக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்புகிற வகையில் ஆனந்த் அவர்களுடைய பேச்சு வந்து காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசக்கூடிய போது ஆனந்த் அவர்கள் அதிரடியாக பேசிய இந்த பேசினாலும் ஒரு பரபரப்பு. விஜய் அவர்களுடைய அரசியல் வியூகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய இலக்கு, குறிக்கோள். இந்த இலக்கு குறிக்கோள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள், தமிழக வெற்றி கழகத்துடன் யார் கூட்டணி வைப்பார்கள்? அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு போகுமா? போகாது. ஏன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய, அவருடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் திட்டவட்டமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை தான் ஜெயிக்கும், அண்ணன் எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சராக அமரப்போகிறார், திமுகவை வீழ்த்துவோம், அந்த குடும்ப அரசியலிருந்து நாங்கள் விலக்குவோம், அவரை நீக்குவோம், மக்கள் எல்லாரும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, திமுக ஆட்சி எப்போ போகும், அதிமுக ஆட்சி எப்போ வரும்னு மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த இடத்தை நிரப்புவதற்கு அண்ணன் எடப்பாடியார் ஒருவரால் தான் மட்டும் முடியும் அப்படின்னு CV சண்முகம் முதற்கொண்டு, SP வேலுமணி முதற்கொண்டு, KP முனிசாமி முதற்கொண்டு, D ஜெயக்குமார் முதற்கொண்டு எல்லாருமே கொந்தளித்து பேசிட்டாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில். இப்படி இருக்கிற போது நாங்கள் தனித்து நின்றாலும் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற அளவில் பேசியிருக்கக்கூடிய அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. மாநில அரசை கண்டித்த அளவிற்கு
மத்திய அரசை கண்டிக்காதது ஏன் அப்படி பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என்ற அறிக்கை தான் அந்த தீர்மானத்தில் தான் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது யாருடன் கூட்டணி வைப்பார்கள்? கடைசி நேரத்தில் எங்களுக்கு கூட்டணி பலம் மிகப்பெரிய அளவில் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூசகமான பதில் தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருந்தது. இப்படி இருக்கின்ற போது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பதற்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணிக்கு போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு அரசியல் செயல்பாடுகள் களத்தில் யார் வெல்வார்கள், யாரை வீழ்த்துவார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்று 2வது முறையாக மீண்டும் தொடர்ந்து ஆட்சி பிடிப்போம் திமுக சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் தாங்க வின் பண்ணுவோம், நாங்கள் தாங்க ஜெயிப்போம், எங்களுக்கு தாங்க மக்கள் வரவேற்பு இருக்கிறது, திமுகவை எப்போ அகற்றணும்னு தமிழக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், நாங்கள் 200 தொகுதிகளை வென்று எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பயங்கரமான சூளுரை வைத்து பேசுகிற அந்த பேச்சு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி வைக்குமா, பாஜகவுடன் கூட்டணி வைக்குமா, அல்லது 3 பேரும் இணைந்து ஓரணியில் இணைவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.